வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ தீபாவளிக்கு பட்டர் முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பட்டர் முறுக்கு செய்ய இது ஹோம்மேட் அரிசி மாவு 2 கப்பு போட்டுக்கிறேன். 2 கப்பு மாவு போட்டிருக்கேன், பச்சரிசி மாவு. அதுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை தான் கணக்கு, மாவு கணக்கு கிடையாது. இது அரை கப்பு கடலை மாவு, அதையும் சலித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஓமம் கொஞ்சம் எடுத்து நல்லா கையால் இப்படி நுமுட்டிட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ போட்ட வெண்ணெய் வீட்லேயே செய்தது, எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம வெண்ணெய் போட்டதுனால இந்த பட்டர் முறுக்குக்கு சுட்ட எண்ணெய் போட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கணும். இதுபோல் முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதை பாதி ஆக்கி முறுக்கு குழாயில் போடுறதுக்கு சிலிண்டர் ஷேப்பில் இதுபோல் வச்சுக்கணும். இதுபோல் ஒத்தக்கண்டு முறுக்கு அச்சியில் போட்டுக்கணும். இதுபோல் ஸ்வீட் பாக்ஸில் இருக்கிற மேல் முடியிலேருந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது மேலே போட்டோம்னா மாவு வெளியே பிதுங்காது, உள்ளுக்குள்ளேயும் ஃபுல்லாக வெளியே வந்துடும். மாவு போட்டு நல்லா டைட்டாக திருவிக்கணும். இப்போ எண்ணெய் காயுது, எண்ணெயில் முறுக்கு புழிஞ்சு விடலாம். இது போல் தான் கட் பண்ணி போடணும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுட்டு பபுள்ஸ் அடங்கின பிறகு எடுக்கணும். பட்டர் முறுக்கு இது போல் தான் உடச்சிக்கின்னு வரும். மூஷாவும் புழியலாம், புழிஞ்சு அப்புறம் உடச்சி விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீயை குறைச்சி வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுது. இப்போ எடுத்துக்கலாம். இதுபோல் எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுது. எப்படி இருக்குது பாருங்கள், சத்தம் கேட்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதுபோல் தீபாவளிக்கு பட்டர் முறுக்கு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.